நமக்கு என்ன சூழ்ச்சி வேணாலும் நடக்கலாங்க. யார் வேணாலும் நமக்கு பின்னாடி என்ன வேணாலும் பண்ணலாம். கெட்டது பண்ணிகிட்ருக்கலாம் இன்றைக்கி, இல்லை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கலாம். இல்லை நம்ம கூட பழகிட்டே நமக்கே துரோகம் நினச்சிக்கிட்டும் இருக்கலாம். நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டும் இருப்பாங்க மறைமுகமாக. இவங்களுக்கெல்லாம் என்ன நிலையும் தெரியுங்களா? ரொம்ப மோசமான நிலையாக இருக்கும். அவங்க எல்லாம் நிம்மதியை இழந்து ஏண்டா பிறந்தோமோன்னு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழறதுக்கு இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு தயாராகிட்டுருக்காங்க. அதுதான் கெடுவான் கேடு நினைப்பான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் நடந்துருந்தாங்க இருக்குது. இந்த காலம் மாறிடுச்சு, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிதான் நம்ம நினைக்கவே கூடாது. தர்மம் எப்பவுமே நின்றுக்கிட்டே தான் இருக்குது. அது வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது. கடவுள் காலையில் ஒரு தப்பு பண்ணால் மதியத்தை காட்டுறாரு. மதியமே தெரிஞ்சிட்டுது அது. அதனால் நம்ம தைரியமாக இருக்கணும். தப்பு பண்ணுறவன்லாம் தப்பு பண்ணிகிட்ருக்கானே, அப்போ நம்மளும் ஏன் இப்போ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வரவே கூடாது. நம்ம ஒரு பாதையை வகுத்துட்டோம், அந்த பாதையில் நடந்துகிட்ருக்கோம். அந்த பாதையில் முக்கால்வாசி நம்ம கடந்து வந்துட்டோம். இன்னும் கால்வாசி தான் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க போகிறோம். அதுக்குள்ளே எங்கே நம்ம வேறு பாதையில் போகணும்? கெட்டவங்களை நம்ம எங்கே பார்க்கணும்? நம்ம முருகர் தந்தையை பார்ப்போங்க. அவரை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். முருகர் தந்தை கெட்டவரா? அவர் யாருக்குன்னா கெடுதல் பண்ணியிருக்காரா? யாருக்குன்னா துரோகம் பண்ணுறாரா? கெட்டவங்களையும் வாழ வைக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர் தந்தை. நம்ம அவரை வணங்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம கெட்டவங்களை பற்றி சிந்திக்கக்கூடாது. கெட்டவங்க நல்லா இருக்காங்களேன்னு கூட நம்ம யோசிக்கக்கூடாது. முருகர் தந்தை பாருங்கள், எவ்வளோ சோதனை வந்தாலும் அவர் ஒத்தாளாக இருந்து சமாளிக்கிறாருங்க. நம்மளையும் காப்பாற்றுறாரு, இந்த கலியுகத்தையும் காப்பாற்றுறாரு. உலகத்தை ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி வெளிநாட்டில் கூட போய் பாருங்கள், நம்ம முருகர் தந்தையோட கோயிலை வச்சுட்டு வணங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையோடு வணங்குறாங்க. அதெல்லாம் நல்லதுக்கு நல்ல காலம் வரும். நல்லவங்களுக்கு காலம் இல்லாமல் போனால் உலகமே அழிஞ்சிருங்க. நல்லவங்களுக்கு தான் இந்த காலம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முருகர் தந்தை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம நிச்சயமாக நல்லா இருக்க போகிறோம். நம்ம பாதையில் முருகர் போயிட்டுருக்கார், நம்ம அவர் பாதையில் நடந்து போயிட்டுருக்கோம். அடுத்தவனோட பாதை நமக்கு தேவையில்லை. மனசு கொஞ்சம் நம்ம தடுமாறிட்டாலும் நம்ம வாழ்க்கையே தடுமாறிடும். தடுமாற்றங்கள் நம்மளுக்கு வேணவே வேணாம். தெளிவான சிந்தனை, உறுதியான மனம், இறைவன் வாழக்கூடிய மனம், நம்ம முருகர் தந்தை குடியிருக்கக்கூடிய மனம் தாங்க நமக்கு இன்னைக்கு. நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட தேவையில்லை. யார் வேணால் என்ன வேணாலும் சூழ்ச்சி பண்ணட்டோங்க, என்ன வேணாலும் செய்யட்டும். முருகர் தந்தை இருக்கார், முருகனுடைய வேல் நம்ம சுற்றி இருக்குது. அப்படியே டக்கு 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 டக்குன்னு உடச்சி விட்டுடும். அவங்க பண்ணுற சூழ்ச்சி வலைகள் எல்லாம் உடஞ்சி போயிடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அருவுக்கரா.